ஹலோ ஏய் செல்ல குட்டி. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 விஷ் யூ ஹாப்பி பிறந்த டே. எப்படி நேரம் வெயிட் பண்றது? தோ கிளம்பிட்டேன் செல்லம். சரி விட மாட்டானே. அண்ணே பைக்கில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேண்ணே. அதான் என்னென்ன சொல்கிறீங்க? ஐயோ ஆ சரி, நீங்கள் பக்கத்தில் இருக்க டீ கடையில் ஏதோ டீ குடிச்சிட்டு இருங்க. நான் வரேன். பதட்டப்படாம கொஞ்சம் நல்ல நிதானமாக யோசிங்க. ஆ சரி. ஹலோ, நான் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அந்த தவளை வாயினுக்கு வேர்த்து கொட்டும். நான் உடனே கிளம்பி ஆஃபீஸ் வரணுமா? சொன்னேன்டா, அந்த கேனிய 1 hour வேலை தான், வந்து முடிச்சு கொடுத்துட்டு போன்றான். என் பர்த்டேவுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த நாளை 365 நாளும் நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன். நாங்க இருப்பேன். நீ அது வரைக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன். திரு, என்னென்ன இது கோலம்? நேற்று நைட்டு கொஞ்சம் விடிய காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், ஃப்ரெண்ட் ரூமில் இருக்கேன். எப்படி இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. வண்டியை வேறு எங்கே விட்டேன்னு கூட தெரியல. யார்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். விடிய காலிலேருந்து தேடிட்டு இருக்கேன். வண்டி எங்கே தானே விட்டீங்க? பெட்ரோல் இல்லாமல் எங்கேயாவது விட்டேனா? இல்லை ஃப்ரெண்டு யாராவது கூட்டு வந்து விட்டாங்களா? இல்லை நானே பஸ் ஏறி போனேனா? மண்டை காயுது, ஒன்றுமே புரியல. திரு ஒரு நிமிஷம். திருட்டி வேணாம்னே. பைக் சாவியை வேற காணும். பைக்கிலே விட்டுட்டேனா இல்லை தொலைச்சிட்டேனா தெரியல. ஏன்னா அந்த டிவிஎஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினீங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? ஆமாம்ல, நம்ம 2 வருஷமா மீட் பண்ணவே இல்லை. அதை விற்றுட்டு தான் ஆக்டிவாக வாங்கினேன். என்ன மாடல்ண்ணே? 2003 இல்லை 2002. என்ன நம்பர்ண்ணே? நம்பரா? ஆ சுத்தம். முருகன் கோயில் வேணாம், சிவன் கோயிலுக்கு போ. சரிண்ணா.
சரியா கேட்கல. சரியா கேட்கல. யாரு? ஓ நீயா? சொல்லு சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா. சரி, அதுக்கு இப்ப என்னங்கிற? ரொம்ப சந்தோஷம். ஒன்று செய், என் அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். என் ஊருக்கு போய் தண்டனை போடு. நான் எங்க வந்து உனக்கு என்னடா? நாய்க்கு பிறந்த நாகரி போயில. உன்ன மாதிரி நன்றி கட்ட நாய்ங்களால தாண்டா இன்னைக்கு நான் நடுத்தரையில நிக்கிறேன். ஆமா, எனக்கு என்ன பயமா? நான் சொல்றத நான் உனக்கு எல்லாம் பல்லு விளக்குற பிரஷ்ல இருந்து குடிக்கிற டீல இருந்து சரக்குல இருந்து 2 வருஷமா என் ரூம்ல வச்சு பார்த்தேன்டா. நன்றி கட்ட நாய. உண்மைதானே? என் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சடா நாய. டேய் 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 கட் பண்ணாதடா. டேய் கட் பண்ணிட்டான் நாய். சார், நேத்து ராத்திரி பெஸ்ட் நகர் பீச்ல சுயநினைவே இல்லாம நான் விழுந்து கிடந்தானா. அதான் இவன் பார்த்துட்டானா. யோகிய சிகாமணி வர அத்தத்துக்கு. பிபி மாத்திரை வேற போடல. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இவ வேற. ஏங்க 2 டீ. என்ன பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? எதுவும் நம்ம கையில இல்லை. எல்லாமே கையை விட்டு போயாச்சு. பொங்கலுக்கு போனப்போ என் பொண்ணு என்ன தெரியுமா கேட்டா? நீ எதுக்குப்பா வர? நீங்க வரலன்னு யாரும் அழுதா? என் அப்பாவா நீ எனக்கு என்ன செஞ்ச? எனக்கு அப்பாவே இல்லை நான் நினைச்சுக்கிறேன். தாங்க முடியல. என்ன பொது இடத்துல என்னென்னவோ கனவு கண்டு எதுக்கோ வந்து எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல நான் தரேன். இருக்கட்டண்ணே. என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு மேடம் கிட்ட பணம் கேட்டிருந்தேன். தரேன்னாங்க. காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. வண்டி இல்லாமல் ஒன்று பண்ணலாம். சரிண்ணே. பெரியார் பாதையிட்ட போய் பார்ப்போமா? அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். சரி போகலாண்ணே.
ஹலோ மேடம். ஏன் போனை கட் பண்ணிட்டே இருக்க? தவளவாய பக்கத்தில் இருக்கா. நான் அப்புறமா கூப்பிட்றேன். ராஜா சார் எங்க 2 நாளா ரூம் பக்கமே வரல? ஜோபார் ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட எடுத்த போனை திருப்பி கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் கேளு. சார் அம்மா சத்தியமா நாடுல சார். அவன் கூட ஒருத்தர் இருப்பானு உழக்கு அவன் சார் அவனும் சத்தியமா தான் சார் எடுக்கலன்னு. நீங்க எங்கேயோ போதில விட்டு கடி செருப்பால நாயே. தண்ணி அடிச்சவன் கிடைச்சானா எல்லாம் தலைமையில போட்டுருவீங்களா? அண்ணா கல்யாணம் ஆகி 7 வருஷம் கழிச்சு கர்ப்பமா இருக்கேன். அம்மனுக்கு நேர்த்திக்கடன் ஏதாவது போடுங்க. ரூம்ல சார்ஜ் போட்டு குளிக்க போய் வந்து பார்த்தா போனை காணோம். திருட்டு நாய்ங்க இவங்களாம். நல்லாவே என் வாயால எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மா அதான் போட்டாச்சுலம்மா. போமா நம்ம கிருஷ்ணா சார்ல அவர் கிஃப்டா கொடுத்தது. அண்ணா உங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்க. உன் அக்கிரமம் இல்லை இங்க ஒன்றும் வேண்டாம். உன் கூந்தல போய் நீ பாரு. எந்த நான் முடிஞ்சுக்கிறேன் மயிராண்டி. அண்ணே இல்லை வேலைக்காகாது. உங்களை எங்கே வேணும் சொல்லுங்க. அவன் சொல்றானு அவெல்லாம் ஒரு ஆளு. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் அங்க கண்டிப்பா. நேற்றுக்கு விட்ட வண்டினால பரவாயில்ல. 2 நாள் முன்னாடி விட்ட வண்டி, அதுவும் சாவியோட. ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு தான் ஓ அப்படிங்களா மேடம்? பரவாயில்ல மேடம் பரவாயில்ல. அதான் மேடம் பாப்பாக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் மேடம். சரிங்க மேடம் சரிங்க மேடம். கண்டிப்பா வந்துடுறேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். பா இப்பதான் ஒரு டென்ஷன்ல இருந்து. டைம் என்ன? 11:45. என் பொண்ணு இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாப்பா. அப்புறம் பாரு ஃபோன் பண்ணி நீ எல்லாம் ஒரு அப்பனானு திட்ட போற. இப்பதான் ஞாபகம் வருது. என் போனை திருட்டாங்கன்னு கோவத்துல இந்த ரூம் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன்ல. அப்போ பெட்ரோல் இல்லைன்னு ஒருவேளை மேன்ஷன் பக்கமே விட்டுட்டு வந்துட்டு இருப்பனோ. சார் தயவு செய்து ஓ போட்டு பேசாதீங்க சார். நல்லா யோசிங்க சார் ப்ளீஸ். தொலைந்தவனே தேடுகிறான், தொலைந்தவனே தேடுகிறான், தொலைந்தது எதுவென்று அறியாமல் கனந்தோறும் வாடுகிறான், திசை வழி எதுவும் புரியாமல் காலம் செய்த வண்ணம் தேடி தொலையுது ஜென்மம். வாழ்ந்ததின் நீலகலம் அளந்து பார்த்தால் துயரம். காட்சி பிழைதானோ மீட்சி இனி இல்லையோ. காட்சி பிழைதானோ மீட்சி இனி இல்லையோ. போதையின் பாதை போனால் புதிய பயணம் உனக்கேது. ஞானம் கொட்டி கிடந்தாலும் அதனால் உனக்கு பயனேது. உடந்த இதயம் சேர வழியா கிடையாது. விதியிடம் அடைக்கலமானால் மீள வழியேது. தொலைந்தவனே தொலைத்தவனே உணர்வது எப்போது. சாமி என்னோட பைக்கை காணோம். பார்க்கலாம் உட்காருங்க. எல்லாருக்கும் சுழி தலையில, உனக்கு காலில். எப்பா ஒரு இடத்துல நிக்க மாட்டாரப்பா.
இந்த குணச்சித்திரம் வரைகிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். வண்டி கிடைக்குமா கிடைக்காதா? முதல்ல தச்சனை எடுத்து கிளவி. வண்டி மட்டும் இல்ல, எந்த பொருளுமே தங்காது, சம்சாரம் உட்பட. இந்த நாளை 365 நாள் நினைக்க வைக்கிறேன்னு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். சொன்னா கேளுடி. மினு மினு நான் அண்ணே, அவன் ஏதோ குட்டாம் போக்கில் அடிச்சு விட்டான். அதுக்கு போய் நீங்க ஏஞ்சி வாங்கண்ணே. அண்ணே வாங்க போய் டீ குடிப்போம். வேணாம் வேணாம், நீங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, வாங்க போய் எதாவது சாப்பிடுவோம். மீனு, என் நிலமை புரியாமல் நான் நேரில் பார்க்குறப்ப உனக்கு புரிய வைக்கிறேன். அப்புறமா கூப்பிட்றேன் வை. அண்ணே எங்கண்ணா போனீங்க? ஆஹா, சரக்கு போட்டு வந்துட்டீங்களா? ஏதோ மேடம் கிட்ட பணம் வாங்கணும்னு சொன்னீங்க. ஐயோ, என் பொண்ணு வேற ஃபோன் பண்ணுவாளே. பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் தான் அடித்தேன், பரவாயில்ல. மேடம் கூட 2 மணிக்கு மேலே தான் பணம் வாங்க வர சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே போதை தெளிஞ்சிடும். எப்போ தான் திருந்துவீங்களோ. அடுத்து எங்கே போனோம்? மேன்ஸ்டாண்டை போய் பார்ப்போம். என்னப்பா வேலை வெட்டி எதுவும் இல்லையா? காலிலேருந்து அந்த குடிகார பையன் கூட தெரிஞ்சிட்டு இருக்க. போதையில் பைக்கை எங்கே விட்டா போல, அதான் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆமாம், நீங்கள் யார் சார்? இப்போ அதுவா முக்கியம்? 2 நாளுக்கு முன்னாடி நான் தான் அவன் ஆக்டிவா 7000 ரூபாய்க்கு விற்று கொடுத்தேன். என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாவா? எனக்கு 500 ரூபாய் கொடுறான்னு கேட்டதுக்கு இந்த குடிகார கம்யூனிட்டி பையன் ஒத்த பைசா என்கிட்ட எதிர்பார்க்காத, என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட அனுப்பி வைக்கணும்னு ஏமாத்திட்டு போயிட்டான். குடிகார நாய் பொண்ணுக்கு எங்கே பணத்தை அனுப்பியிருக்க போகிறான்? 2 நாள் நல்லா மூக்கு முட்டம் குடிச்சே மொத்த பைசா அழிச்சிருப்பான். ஆளை பார்த்தேல, எங்கேயோ ரோட்ல விழுந்து எழுந்து வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கான். போய் பொழப்ப பாருப்பா. பெட்ரோல் இல்லை, பைக்கிலே விட்டுட்டேனா இல்லை தொலைச்சிட்டேனா தெரியல. விடிய காலிலேருந்து தேடி என்னென்ன ஆச்சு? அண்ணா என்னென்ன ஆச்சு? அப்பா, ஃபீஸ் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் அனுப்புனா போதுமா? இன்னைக்கு அக்கவுண்ட்ல 20,000 ரூபாய் போடுறேன்னு சொன்னேன், என்னாச்சு? அப்பா, நான் பேசுறது கேக்குதாப்பா? அப்பா 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 What